வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் வாராகி அன்னையே சரணம், வார்த்தாளி அன்னையே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நமக்கு இருக்கும் எப்பேற்பட்ட துன்பத்தையும் விரட்டியடிக்கும் வஜ்ர வாராகி மந்திரம் தினமும் 9 முறை சொல்லுங்கள், துன்பங்கள் தூள் தூளாகும். அஷ்டலட்சுமிகளின் ஒட்டுமொத்த சொரூபம் வாராகி அன்னை அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய சக்தி வாராகி தாயாருக்கு இருக்கு. அப்படிப்பட்ட வாராகி தாயாரை எந்தெந்த நாட்கள்ல எப்படி வழிபடணும், எந்த நேரத்துல வழிபடணும், என்ன ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யணும், அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ள பெறலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலா அறிஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் வார நாட்கள்ல 3 நாட்கள் வந்து செய்யலாம். திதிகளை பொறுத்த வரைக்கும் 3 திதியில இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம். முதல்ல வார நாட்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களிலும் வரக்கூடிய ராகு கால நேரத்துல இந்த வழிபாடை வந்து செய்யறது மிக மிக சிறப்பா வந்து சொல்லப்படுது. அப்படி இந்த 3 நாட்களில் வரக்கூடிய ராகு கால நேரத்துல உங்களால செய்ய முடியல அப்படின்னா இந்த 3 நாட்களிலும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக இந்த வழிபாட்டை வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில ராகு கால நேரம் எந்த நேரத்துல வரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் ராகு கால நேரம் அப்படின்றது மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் நமக்கு ராகு கால நேரம் வந்துட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை என்னைக்கு ராகு கால நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ராகு கால நேரம் வந்துட்டு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை என்று ராகு கால நேரம் அப்படின்றது மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், மாலை 6 மணி வரைக்கும் ராகு கால நேரம் வந்துட்டு இருக்கும். இந்த ராகு கால நேரத்தில் செய்வது மிக சிறப்பு. அப்படி அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக வாராகி தாயாருடைய வழிபாடை தாராளமாக வந்து செஞ்சுக்கலாம். இது ஒரு முறை. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த வார வழிபாடு உங்களால் கடைபிடிக்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி திதி, வளர்பிறை அஷ்டமி திதி, தேய்பிறை அஷ்டமி திதி, வளர்பிறை தசமி திதி, தேய்பிறை தசமி திதி இந்த திதிகளிலும் நீங்கள் இந்த வழிபாடை வந்து கடைபிடிக்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த திதிகளை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர்லேயே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ அமாவாசையில் முடிஞ்சு வரக்கூடிய அந்த திதிகள் அனைத்துமே வளர்பிறை திதிகள், பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய திதிகளை நாம தேய்பிறை திதிகள்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்க கணக்கில் வச்சுக்கிட்டு இந்த திதிகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். பஞ்சமியை பொறுத்த வரைக்கும் நாம வளர்பிறை பஞ்சமி வீடியோக்கள், அதே மாதிரி தேய்பிறை பஞ்சமி வீடியோக்கள், அஷ்டமி திதி வீடியோக்களும் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். அதை குறிப்பிட்டு பார்த்தும் நீங்க வந்து இதை கரெக்டாக பயன்படுத்திக்கலாம். இதை ஃபாலோ பண்ணியும் நீங்க இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிச்சுக்கலாம். இந்த வழிபாடு மிகவும் அதிசக்தி வாய்ந்த வழிபாடு. இதை பார்க்குற பாக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா வாராகி தாயாருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்த்து பயனடைந்தால் போதாது, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மிகவும் அதிசக்தி வாய்ந்த நம்மளுடைய துன்பங்களை போக்கக்கூடிய வஜ்ர வாராகி தாயாருடைய மந்திரமும் வந்து கொடுத்துருக்கேன். இது வீடியோவோட கடைசியில் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த வழிபாட்டு முறைகளையும் மந்திரத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அனைவருமே பயன்பெறணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன். இப்போ இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வீட்டிலையும் செய்யலாம், கோவிலில் போயும் வந்து செய்யலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்போ வீட்டில் வாராகி அன்னையுடைய சிலை இருந்ததுனாலும் நீங்கள் இந்த வழிபாடு வந்து செய்யலாம். இப்போ வீட்டில் இல்லை அப்படின்றவங்க கோவிலில் போய் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் கோவிலில் ரொம்பவே வந்து விசேஷமாக இருக்கும். அப்படி வாராகி அம்மன் இருக்கக்கூடிய கோவில்லையும் அபிஷேக ஆராதனைகள் வந்து சிறப்பாக இந்த வெள்ளி, செவ்வாய், பஞ்சமி நாட்களில் வந்து நடக்கும். அது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி அபிஷேகம் வந்து நடக்கும்போது வாராகி அம்மனுக்கு மஞ்சள் பொடி வாங்கி நீங்கள் தானமாக வந்து கொடுக்கணும். குருக்களுக்கிட்ட சுத்தமான மஞ்சள் தூள் வாங்கி கொடுத்து அதை வந்து வாராகி அம்மனுடைய அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும்படி வந்து சொல்லுங்க. வாராகி அன்னையின் முன்பா வந்து அமர்ந்து மஞ்சள் பொடி அபிஷேகத்தை கண் குளிர பார்த்தா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் அப்படின்றது நம்பிக்கையா வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு கருப்பு உளுந்தால் வடை செய்து வழிபாடு செய்தா குடும்பத்துல இருக்கக்கூடிய கடன் சுமை குறையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. குறிப்பா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கருப்பு உளுந்தால
செய்யப்பட்ட வடைய வாராகிக்கு நைவேத்தியமா வைத்து வழிபாடு செய்து அதை நீங்க அன்னதானமா வந்து கொடுக்கணும். இந்த வழிபாட்டை கடைபிடிக்கிறப்போ 9 அகல் விளக்குகள்ல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்றி வழிபாடு செய்தா நவ கிரகங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு வந்து கிடைத்துவிடும். பொதுவாகவே நாம பஞ்சமி திதியில 5 தீபம் வந்து ஏற்ற சொல்லுவோம். ஆனா இது பொதுவான வழிபாடு அப்படின்றதுனால 9 அகல் விளக்குகள். ஏன்னா நமக்கு எதுக்குனால கஷ்டம் பிரச்சனைகள் கடன் சுமையெல்லாம் வருது அப்படின்னா நவகிரகங்கள்னால தான். அந்த நவகிரக தோஷத்திலிருந்து விடுபடுறதுக்கு தான் இப்படி ஒரு வழிபாட்டை நாம வந்து சொல்லியிருக்கோம். அதனால நீங்க 9 அகல் விளக்குகள்ல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யுங்க. இது கோவில்ல போய் வழிபாடு செய்யறவங்களுக்கு. இப்ப நீங்க கோவிலுக்கு போக முடியல, வீட்டிலேயே வழிபாடு செய்ய போறீங்க, உங்க வீட்டிலேயே வாராகியோட திருவுருவச்சிலை இருக்கு அப்படின்னா உங்க வீட்டிலேயே நீங்க மஞ்சள் பொடியால வாராகி தாயாருக்கு அபிஷேகம் செய்து கருப்பு உளுந்துல வடை வந்து வைத்து வீட்டிலேயே 9 அகல் விளக்கு ஏற்றி நீங்க வழிபாடு வந்து செய்யலாம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்ப வீட்டுல வழிபாடு செய்ய போறவங்க சில பேர் வீட்டுல வந்து சிலை இருக்காது, வாராகி தாயாருடைய திருவுருவப்படவும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஒரு 9 அகல் தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு கருப்பு உளுந்தால வடை செய்து அதே மாதிரி வாராகி தாயாருக்கு பிடித்த செவ்வரளி நிற மலர்களை வந்து சாற்றலாம். அது வந்து செம்பருத்தி பூ, செவ்வரளி மலர், இல்லை அந்த மலர்கள் வந்து கிடைக்காத பட்சத்தில் நம்ம மனமிக்க மலர்கள் மல்லிகைப்பூ, முல்லை மலரெல்லாம் வந்து வைத்து செந்தாமரை மலர் கிடைத்தா அதையும் வைத்து நீங்கள் உங்களுடைய வழிபாடை வந்து கடைபிடிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் அந்த செய்த வடையை மட்டும் வழிபாடு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 பேருக்கு தானம் கொடுக்கறது மூலமாக இந்த வழிபாட்டுடைய முழுமையான பலனை வந்து பெற முடியும். இப்போ இங்கே சொல்லப்பட்ட எல்லா நாட்களிலும் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. அதாவது நேரம் இருக்கிறவங்க உங்களுடைய சௌரேகத்தை பொறுத்து வாரத்தோட 3 நாட்களும் வந்து செய்யலாம். அதாவது மாதத்தில் வரக்கூடிய இந்த திதிகளிலும் நீங்கள் வந்து செய்யலாம். அப்படியெல்லாம் முடியாது, டைம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறவங்க ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலோ அல்லது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்றோ ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்றோ இந்த வழிபாட்டை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வாங்க. அதே போல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி திதி, அஷ்டமி திதி, அதே மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தசமி திதி. இந்த 3 திதிகளிலும் எதில் வந்து உங்களுக்கு பொதுவாக பஞ்சமி திதியில் நாம் வாராகி தாயாருடைய வழிபாடு வந்து செய்வோம். அதை கூட நீங்கள் வந்து கடைபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்து பாருங்கள். நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாராகி தாயாருடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இப்படி இந்த வழிபாட்டை வந்து நாம் செய்யும் போது இப்போ சொல்ல போகிற துன்பங்களை தூள் தூளாக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பத்தையும் விரட்டி அடிக்கும் வஜ்ரவாராகி தாயாரின் இந்த மந்திரத்தை நாம வந்து சொல்றப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும், மனதில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் விலகும், மனபயம் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியான இடத்துல தான் வந்து கூறணும். நின்றுக்கிட்டு நாம வந்து சொல்லக்கூடாது. தரையில விரிப்பு விரித்தோ அல்லது மனப்பலகை போட்டோ அதன் மேல் அமர்ந்துதான் இந்த மந்திரத்தை வந்து நாம வந்து சொல்லணும். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 48 முறை வந்து உச்சாடனம் வந்து பண்ணணும். அதிகபட்சம் உங்களால் முடிகிற அளவுக்கு, அதாவது 108 முறை உச்சரிக்கலாம், 1008 முறை உங்களுக்கு டைம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் உச்சரிச்சுக்கலாம். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நம்மளுடைய கையில், அதாவது உங்கள் கையில் ஒரு எலுமிச்சம் பழம் இருக்கணும், இல்லைன்னா நெல்லிக்கனி உங்கள் கையில் வந்துட்டு இருக்கணும். இப்போ கோவிலுக்கு கூடிய அன்பர்கள் கோவிலில் போய் உங்கள் வழிபாட்டை முடிச்சுட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த மந்திர உச்சாடனம் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். இல்லை கோவில்லையே ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து நீங்கள் ஒரு விரிப்பு வந்து எடுத்துகிட்டு போங்க, அமைதியான இடத்துல அமர்ந்து அங்கேயும் இந்த மந்திர உச்சாடனம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அங்கே பண்ணுறது இன்னுமே நமக்கு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டில் வந்து இதை வந்து மந்திர உச்சாடனம் வந்து பண்ணுங்க. ஆனால் குறைந்தபட்சம் 48 முறை அப்படின்றது கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிக்கணும். எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் விலகும். நெல்லிக்கனியை வைத்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறப்போ பணவசியம் ஏற்பட்டு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை வந்து பெற முடியும். மந்திரத்தை கூறி முடிச்சுட்டு வழிபாடு அனைத்தையும் நிறைவு செய்ததுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம்பழம் நெல்லிக்கனியை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து சாப்பிட்டுடணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்றை வச்சுக்கிட்டு தான் நாம வழிபாடு வந்து செய்யணும். 2ஐயும் வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. இந்த எலுமிச்சம்பழம் மற்றும் நெல்லிக்கனியை வீணாக்க கூடாது. கண்டிப்பான முறையில் வீட்டில் இருக்கும் அனைவருமே இதை வந்து சாப்பிடணும். இதற்கு காரணம் என்னன்னா, நம்ம கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை கூறுறது மூலமா இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் அந்த பழத்தில் சென்றுவிடும் அப்படின்றதான் காரணம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த பழத்தை வந்து சாப்பிடணும். வெளி ஆட்களுக்கு இதை நீங்க வந்து தரக்கூடாது. ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த மந்திரத்தை உச்சாடனம் வந்து
வந்து பண்ணலாம். பெண்கள் தீட்டு காலமாக இருந்தால் இந்த மந்திர உச்சாடனத்தை செய்வதை வந்து தவிர்ப்பது வந்து நல்லது. நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த விளக்கு கிழக்கு முகமாக எரியணும். நீங்கள் வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து இந்த மந்திரத்தை உச்சாடனம் வந்து பண்ணுங்க. கோவிலிலும் இதே போல் வடக்கு பார்த்த மாதிரியோ அல்லது கிழக்கு பார்த்த மாதிரியோ அமர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் பண்ணலாம். நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை விரட்டியடிக்கும் வஜ்ரவாராகி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீபூதே வம் ஐம் ரம் மகா வஜ்ரவாராகி அதிகுய திரிபாதஸ்வரூபிணி ஹூம்பட் ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீபூதே வம் ஐம் ரம் மகா வஜ்ரவாராகி அதிகுய திரிபாதஸ்வரூபிணி ஹூம்பட் ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீபூதே வம் ஐம் ரம் மகா வஜ்ரவாராகி அதிகுய திரிபாதஸ்வரூபிணி ஹூம்பட் ஸ்வாஹா. நான் இந்த மந்திரத்தை 3 முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன். நீங்கள் குறைந்தபட்சமாக 48 முறை உச்சாடனம் பண்ணணும். அதுவும் இந்த வாரத்தில் 3 நாட்கள் வழிபாடு செய்கிறீங்க. அதே மாதிரி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி, தசமி, அஷ்டமி திதிகளில் வழிபாடு செய்யும் போது இப்படி ஏதாவது இந்த சிறப்பான நாட்களில் நீங்கள் இந்த மந்திர வழிபாட்டை வந்து தொடங்கிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெள்ளிக்கிழமை என்று இந்த வழிபாடு வந்து தொடங்குறீங்க அப்படின்னா அன்றைய தினம் 48 நாட்கள் இந்த மந்திரத்தை வழிபாடு சொல்லி நீங்கள் உங்கள் வழிபாட்டை வந்து முடிச்சுக்கலாம். அதிலிருந்து தொடர்ந்து தினமுமே இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு பலன்கள் வந்து கிடைக்கணும், உங்கள் துன்பங்கள்லேருந்து விடுதலை வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமுமே ஒரு 9 முறை மட்டும் நீங்கள் வாராகி தாயாரை வழிபாடு செய்யும்போது ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தின் முன்னாடி அமர்ந்து 9 முறை தினந்தோறும் இந்த மந்திரத்தை நீங்கள் காலை நேரத்திலோ அதிகாலை நேரத்திலோ அல்லது இரவு நேரத்திலோ இந்த மந்திர வழிபாடு மாலை 6 மணிக்கு மேலாகவோ இல்லைன்னா இரவு 8 மணிக்கு மேலாகவோ மேக்சிமம் ஒரு 11 மணிக்குள்ள இரவு 11 மணிக்குள்ள தினமும் ஒரு 9 முறை சொன்னாலும் அதற்கான பலன்கள் வந்து கிடைக்கும். வாரத்தில் 3 நாட்கள் நம்ம சொன்ன ஏற்கனவே அந்த வழிபாட்டு முறைகள் வந்து சொல்லிட்டோம். அப்படி செய்ய போறீங்கன்னா கண்டிப்பாக 48 முறை வந்து உச்சாடனம் பண்ணுங்க. வாராகி தாயாருடைய மந்திரத்தை யார் வந்து முழு மனதோட வந்து உச்சாடனம் வந்து செய்கிறாங்களோ, வாராகி தாயாரை நினைத்து சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே வந்து விலகும், மனபாரம் வந்து குறையும், மனக்கவலை நீங்கும், மனபயம் வந்து போகும். உங்கள் வாழ்க்கையில் என்ன வரங்கள் கேட்டாலும் அது கேட்டபடியே அந்த வாராகி தாயார் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். முழு நம்பிக்கையோடு வாராகி தாயாரை நினைத்து இதை சொல்லி பாருங்க. நிச்சயம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.